போதைக்கு அடிமையானவர்களை மீட்கக்கூடிய மறுவாழ்வு மையம், மக்கள் அதிகம் கூடக்கூடிய இடங்கள்ல, பொது இடங்கள்ல சிசிடிவி கேமராக்கள், மருத்துவ சுகாதார நிலையங்கள்ல பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலனுக்காக உயர்நல சிறப்பு பிரிவு, தரமான குடிநீர் வழங்குதல் போன்ற பல்வேறு திட்டங்கள் உருவாக்கப்படும். அது மட்டுமல்ல, இந்த பகுதி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கைகளை ஏற்று கழிவுநீர் மற்றும் திடக்கழிவு மேலாண்மை அமைப்புகள், பொது பூங்காக்கள், விளையாட்டு மைதானங்கள், சந்தைகள், செலவு செய்ய விடக்கூடிய இடம் மற்றும் டயாலிசிஸ் மையங்கள் போன்ற உட்கட்டமைப்பு வசதிகளும் வடசென்னை முழுக்க முக்கியமான இடங்கள்ல நிறுவப்படும். இன்னும் இருக்கு. 640 கோடி ரூபாய் செலவுல கொடுங்கையூர்ல உயிரை அகழ்ந்தெடுத்தல் திட்டம், 230 கோடி ரூபாய் செலவுல 2 பெரிய பாலங்கள், 80 கோடி ரூபாயில தணிகாசலம் கால்வாய் புனரமைப்பு திட்டம், 832 கோடி ரூபாய் செலவில் பாரிமுனை பேருந்து முனையம் மறு கட்டுமானம், 15 இடங்கள் இருக்கக்கூடிய தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் 7060 தேசமடைஞ்ச குடியிருப்புகளை இடிக்கப்பட்டு 9798 புதிய குடியிருப்புகளை 1567 கோடி 68 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டுல புதுசா கட்ட போறோம். இப்படி இன்னைக்கு தொடங்கி வச்சிருக்கக்கூடிய 87 திட்டங்கள் உட்பட அடுத்த 3 ஆண்டுகள்ல 200 திட்டங்கள் நிறைவேற்றப்பட இருக்கு. இந்த திட்டங்கள் எல்லாம் முடிவுறுகிற போது சென்னையின் வரலாற்றில் ஒரு புதிய சகாப்தத்தை திராவிட முன்னேற்ற கழகம் எழுதியிருக்கும் என்பதை பெருமையோடு சொல்ல விரும்புகிறேன். நம்ம அரசு இப்படி சென்னையை உயர்த்த நாள்தோறும் புதிய புதிய திட்டங்களை நிறைவேற்றுது. ஆனா கடந்த 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சியில சென்னையை எப்படி வெள்ளத்தில் மூழ்கடிச்சது? சென்னை மட்டுமா? ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட நிதி நிலைமையும் மூழ்கடிச்சிட்டு போனாங்க. அவங்கள மாதிரி தான் 10 ஆண்டு கால பாஜக ஆட்சியும் சென்னைக்கும் எதுவும் செய்யல, தமிழ்நாட்டுக்கும் ஒன்றும் செய்யல. ஆனா நாளைக்கு பிரதமர் மோடி கன்னியாகுமரி வரப்போகிறார். எதுக்கு வரப்போறாரு? தமிழ்நாட்டுக்கான சிறப்பு திட்டங்களை உருவாக்கி தர வரப்போறாரா? இல்ல, ஓட்டு கேட்டு வரப்போறாரு. ஓட்டு கேட்டு வர்றத நான் தப்பா சொல்ல விரும்பல. சென்னை வெள்ளத்தில் மிதந்தப்போ மக்களுக்கு ஆறுதல் சொல்ல வராத பிரதமர், தூத்துக்குடியும் கன்னியாகுமரியும் வெள்ளத்தில் மிதந்த போது மக்களை பார்க்க வராத பிரதமர் ஓட்டு கேட்டு மட்டும் வர்றது நியாயமா இருக்கா? குஜராத் மக்கள் வெள்ளத்தால பாதிக்கப்பட்டப்போ அன்றைய தினமே ஹெலிகாப்டர்ல போய் பார்த்தார, மறுநாள் நிவாரண நிதி கொடுத்தார. குஜராத்துக்கு ஏன் கொடுத்தீங்கன்னு நான் கேட்கல, தமிழ்நாட்டுக்கு ஏன் தரலன்னு தான் நான் கேட்க வந்திருக்கிறேன். குஜராத்துக்கு அன்றைய தினமே நிதி தர்றதும், தமிழ்நாட்டுக்கு 3 மாசம் ஆன பிறகு நிதி தர மனசு இல்லாம போறது ஏன்? இதை கேட்டா நம்மள பிரிவினவாதின்னு அடையாளம் காட்டுறாங்க, நம்மள பிரிவினவாதி போல பேசுறாங்க.